ப்ளஸ்ஸாகவும் குக் பண்ணலாம், ஃபயர் வச்சும் குக் பண்ணலாம். டோட்டலி நம்மளோட இஷ்டம் தான். சில பேர் பழைய சப்பாத்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வார்ம் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியேவும் ஒரு அவசரமாக அப்படியே நீங்கள் சுருட்டி வச்சுட்டு கூட பேக் பண்ணி எடுத்துன்னு போகலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஒரு 1 or 2 டொமேட்டோஸ், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் லெமன், பூண்டு, கொத்தமல்லி, உப்பு, டெல்லி பாலக் சொல்லி வாங்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கிரேட்டட் கேரட், துருவின கேரட். அண்ட் ராப்ஸ்க்கு நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் முதல் நாள் பண்ண சப்பாத்தியோ இல்லை தேப்லா சொல்லுவாங்க இல்லையா, சப்பாத்தி மாவுலேயே கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணி, அதாவது இன்னும் இந்த காரம்லாம் சேர்த்து கடலை மாவு சேர்த்து பண்ணது தான் இது தேப்லான்னு பேர். இது ஒரு குஜராத்தி டிஷ். அதே சப்பாத்தி ஃபேமிலி தான். இல்லாட்டி டாட்டியான்னு சொல்லி மெக்சிகன் ராப் பெருசாக இருக்கும் சப்பாத்தி, சோள மாவில் பண்ணது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு சூட்டபிள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட், கொஞ்சம் சீஸ், செடர் சீஸ் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால செடர் சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் இஷ்டப்படாதவங்க ஒமிட் பண்ணிடலாம். பெப்பர், அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு சல்சா நம்ம வந்து லைட்டாக கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்னி மாதிரி சேர்ந்து வரும் கன்சிஸ்டன்சி. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ ரேப்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சல்சா பண்ணி, இந்த சல்சா பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 week வச்சுக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ, நல்லா ஸ்பைசியாகவே பண்ணிக்கோங்க. கிரீன் சில்லி, ஒரு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, அண்ட் லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ். நம்ம என்ன 2 ராப்ஸ் பண்ண போகிறோம், அதனால ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ். ஸோ இந்த சல்சாக்கு கொஞ்சம் உப்பு வேணும் இல்லையா. இந்த சல்சா பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் சிப்ஸோட சாப்பிட்லாம், டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் பெப்பர். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன கிரைண்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி. ரொம்ப மாவு மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆல் ரெட், ஆனியன் கலர் அண்ட் க்ரீன் கலர். கார்லிக் போட்டனால நல்ல ஸ்மெல் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாண்ட்விச் பண்ணுற வேலை தான். ஸோ சல்சாவோட நம்ம கொஞ்சம் கட்டி தயிர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதோட க்ரீமி கன்சிஸ்டன்சி அப்ளை பண்ணுற மாதிரி வரணும். ஸோ கொஞ்சம் ஒரு 1 tablespoon, ரொம்ப இல்லை, கட்டி தயிர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே எல்லாம் சால்ட் போட்டதுனால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவும் தேவை இருக்காது மோஸ்ட்லி. நான் வந்து ஒரு சப்பாத்தி ரோலும் ஒரு தேப்லா ரோல் பண்ணுறேன். நல்லா லேசாக வார்ம் ஆனால் போகிறோம், ரொம்ப தேவையில்லை. ஆயில் கூட நான் போட போகிறேன். ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, சப்பாத்தி ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். இப்படி உடையிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரோல் பண்ணுறச்சா எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிள் சப்பாத்தி அந்த மாதிரி, ஆர் டாட்டியா, இந்த கார்ன்ஃப்ளவர் சப்பாத்தி தான் டாட்டியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேப்லாவும். இதுவும் இப்போ ரெடிமேடாக ஈஸியாக கிடைக்கிது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே. ஸோ
ஸோ ரெண்டுமே சூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பண்ற வேலை தான் நம்மளுக்கு. தவா எடுத்துடலாம். ஸோ நான் எப்படி ஸ்டாக் பண்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபர்ஸ்ட் டேப்ல ரோல் பண்ணலாம். ஸோ ஒரு இந்த சல்சா ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்ல வச்சுக்கிறேன். நல்லா ரொம்ப ஃபுல்லா போக வேணாம், ஏன்னா ரோல் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் வெளியில ஒரு 1/2 or 1 inch விட்டுட்டு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பினச் நல்லா ரஃபா கையிலேயே பிச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு டொமேட்டோ, இது சின்னதா இருக்கிறதுனால நான் சின்னதா சாப் பண்ணிக்கிறேன். அண்ட் கொத்தமல்லி கொஞ்சம். டோட்டலி நியூட்ரிஷியஸ் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் என்ன சமாச்சாரம் ஒன்றுமே கிடையாது, அன்லஸ் நம்ம சப்பாத்தியில் போட்டிருந்தோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரோல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கீழே கொஞ்சம் இடம் விட்டுருக்கீங்க இல்லையா, ஸோ நம்ம சைடு ஃபேஸ் பண்ண இடத்த இப்படி மடக்கிக்கோங்க. இந்த இடம் மடக்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ரோல் உங்களுக்கு. சில சமயம் உடஞ்சதுன்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் போட்டு நீங்கள் சுருட்டி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் சப்பாத்திலையும் எப்படியும் பார்த்துடலாம். கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட மாதிரியே ஸ்ப்ரெட்டு, நம்ம சல்சா ஸ்ப்ரெட், கொஞ்சம் கீரை. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கீரை பச்சையாக சாப்பிட்ருக்கவே மாட்டோம். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். டொமேட்டோ, தக்காளி, கொத்தமல்லி, கேரட். இந்த ரோலில் நம்ம கொஞ்சம் சீஸ் போடலாம், ஏன்னா அந்த ரோலில் டோட்டலி வெஜிடேரியன், நோ சீஸ் போடலாம் நம்ம. அவ்வளோதான். சப்பாத்தி பெரிய சப்பாத்தியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பெரிய ரோல்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி டைட்டாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயிலில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்களோ இல்லாட்டி லைக் எங்கேயோ ட்ரெயின்லேயோ போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஒரு லஞ்சு, ஒரு ஸ்நாக், ஒரு டின்னராக ஒரு 2-3 ரோல் இருந்தால் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நம்ம ரோல் பார்த்தோம், அதை எப்படி அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நான் காமிக்கிறேன். இது எல்லா கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கிறது. தீஸ் டேஸ் ரெகுலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது ஏன் சுற்றி எடுத்துகிட்டு போங்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து சில சமயம் அந்த ரோல் ஓப்பன் ஆகிடும் டிஃபன் பாக்ஸில் வைக்கிறச்ச, இல்லை அந்த ஜூஸஸ்லாம் வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிடும், வெஜிடபிள்ஸ்லாம் தனியாக வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாதி பாதியாக அந்த எப்படி நம்ம கோன் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றோமோ அது மாதிரி பிச்சு பிச்சு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி ரோல் பண்ணோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வெண்டர்ஸ்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி ஒரு 3-4 பேக்ஸ் நீட்டாக லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ரோல்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு நான் டயகனலாக ஹாரிசாண்டலாக கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ கலர் காம்பினேஷன் இருக்குது. சால்சா, ஸ்பினச், டொமேட்டோ அண்ட் சீஸ். ஸோ ஐம் ஷுர் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி கூட ஸ்மால் ரோல்ஸாக நீங்கள் இது பண்ணி அனுப்பலாம். ஸோ நம்ம ரோல்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ருசியோ ருசி செக்மெண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக